Okay, now, so good evening, guys. So, உங்க எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? Yes. Good evening, guys. So, உங்க எல்லாருக்கும் வந்து என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? Yes, all of you. Yes, my voice is clear. Good evening, guys. So, உங்க எல்லாருக்கும் வந்து என்னோட Yes, voice is clear. Okay, okay, thank you. ஓகே now ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பிஃபோர் தட் வந்து நம்ம எஸ்டடி கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் சரியா? ஹாய் மேம். எஸ் பிரியங்கா ஹாய். ஓகே ஸோ ப்ரீவியஸ் தட் இஸ் நேற்று கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வரேன் சரியா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் நல்லா ஸ்லோவாகவே எடுக்கிறேன் சரியா? ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ போய் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் கண்டிப்பாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே now ஸோ shall we start now? Yes. Okay now so start பண்ணிடலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தட் இஸ் நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு 3 யூனிட்ஸாக பிரித்து கொஷின் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா? தட் இஸ் கொஷின் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நேத்தும் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று என்னன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சரியா? மாடுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் மாடுலேஷன் இதை பற்றி நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுலேயும் ரொம்ப மேஜராக நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் சரிங்களா? ஞாபகம் இருக்கா? மியூ அப்படிங்கிறது சரியா? சோ எஸ் பிரியங்கா பிரியா காமன் ஃபார் போத் ட்ரிபிள் இ அண்ட் இசி. எஸ் போத் ட்ரிபிள் இ அண்ட் இசி சரிங்களா? சோ ரெண்டுக்குமே தான் ஓகேவா? ஏன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரெண்டுமே இருக்கு இல்லையா? ட்ரிபிள் இலயும் இருக்கு, இசியிலயும் இருக்கு, அதுவும் வந்து நமக்கு டிஎன்இபிலயும் இருக்கு, அதே மாதிரி டிஆர்பிலயும் இருக்கு சரியா? ஓகே now சோ ஈஸிக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் மேஜரா வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அதுல சரியா? அனலாக் கம்யூனிகேஷன் அண்ட் தென் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க ஈஸிக்கு. இது ட்ரிபிள் இல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன்ஸ் உங்களுக்கு டிஎன்இபில சிலபஸா கொடுத்திருப்பாங்க சரிங்களா? ஓகே சோ நாம பாத்தீங்க அப்படின்னா போத் ட்ரிபிள் இ அண்ட் இசிஇ அதே மாதிரி டிஎன்இபி டிஆர்பி சரியா? சோ இது ரெண்டுலயுமே கவர் பண்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் சரியா? ஓகே சோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா? சோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் தட் இஸ் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் மியூ சரியா? சோ இட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஓகே அண்ட் பீட்டா தட் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சரிங்களா? சோ மியூ இட் இஸ் ஈக்குவல் டு am by ac அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ட் தென் பீட்டா which is equal to எஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பீட்டா which is equal to del f by fm சரிங்களா? so this will be the formula ஓகேவா? சோ பீட்டா அப்படிங்கிறது மாடுலேஷன் இண்டெக்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அண்ட் டெல் எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் சரியா? சோ வந்து நான் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன் இல்லையா? சோ நமக்கு வந்து AM தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட் பண்ண சிக்னலையும் ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ண சிக்னலையும் நம்ம சேனல் வழியா அனுப்பும்போது எது அதிகமா நாய்ஸ்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேட் பண்ண சிக்னல் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும் சரியா? ஏன்னா நம்ம ஜென்ரலா நம்ம சேனல் வழியா வந்து பாஸ் பண்ணும்போது சரியா ஒரு சிக்னல் இப்படி பாஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாய்ஸ் எதை அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிடியூட தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா? சோ ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் இருக்கு இல்லையா, அதத்தான் அஃபெக்ட் பண்ணும். சோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ல கேரியருடைய ஆம்ப்ளிடியூட தான் என்னோட ஒரிஜினல் சிக்னலுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி அனுப்புறேன் சரியா? அதத்தான் நான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அதனால நமக்கு AM சிக்னலை நம்ம சேனல் வழியா அனுப்பும் போது இந்த சேனல்ல இருக்கக்கூடிய நாய்ஸ்னால AM சிக்னல் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும் சரியா? பட் இன் கேஸ் ஆஃப் FM தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கேரியருடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் கரெக்டா? சோ ஜெனரலா கேரியர் சிக்னல் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லீங்களா? எஸ் சோ எனக்கு கேரியருடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்படி அதிகமா இல்ல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சரிங்களா? சோ ஜெனரலா இந்த மாதிரி டைம் பீரியட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். டைம் பீரியட் இங்க வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா? சோ ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ்ல என்னோட இன்ஃபர்மேஷனை நான் அனுப்புறேன் சரியா? அப்போ எனக்கு சேனல் வழியா அனுப்பும் போது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல எனக்கு நாய்ஸோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to ஆம்ப்ளிடியூட் மாடுலேட் பண்ண சிக்னல்
சரிங்களா, புரியுதா? ஓகேனா? சோ இதுதான் வந்து previous day question உடைய ஆன்சர். ஓகே, சோ ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இத சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஓகே, now so the first question of this day, that is இன்னைக்கு first question பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரோ பேண்ட் எஃப்எம். சரியா, சோ ஸ்டார்ட் பண்ணதே வந்து நான் நேரோ பேண்ட் எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ் பீட்டா இருக்கு இல்லைங்களா, இதனுடைய வேல்யூவை வச்சு we can classify that is narrow band FM or wide band FM. Right, so இதனுடைய வேல்யூ if it is much greater than 1 அப்படின்னு சொல்லி சொல்லும்போது we can call it as wide band FM, otherwise we can call it as narrow band FM. சரிங்களா, சோ ஜெனரலா நம்ம வந்து frequency modulation அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம frequency modulationக்கு கிளியரா ஒரு 2 hours கிளாஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சரியா, நீங்க அதுல பாருங்க. ஜெனரலா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதே நேரோ பேண்ட் எஃப்எம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, தட் இஸ் பீட்டாவோட வேல்யூ 1 விட கம்மியா இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் நேரோ பேண்ட் எஃப்எம் and then we will be starting with wide band FM. சரிங்களா, ஓகே. now சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த நேரோ பேண்ட் FM. ஓகே, சோ இந்த நேரோ பேண்ட் FM சிஸ்டம் the bandwidth is அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, சோ bandwidth உடைய டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரியா, so where FM is the modulating frequency, that is original signal frequency. Okay, now the options பாத்தீங்க அப்படின்னா FM, 2FM, 3FM and of the same, that is இங்க இருக்கு பாத்தீங்களா, of the same as wide band FM. சரியா, சோ இந்த FM இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம wide band FMல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன வருமோ அதே மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ நமக்கு narrow band FM பாத்தீங்க அப்படின்னா which is having beta value less than 1, okay, and the bandwidth of this narrow band FM will be twice the modulating signal frequency. Okay, that is 2 into FM. Okay, in case of wide band FM the bandwidth will be equal to 2 into del F plus FM. Okay, so இந்த ஃபார்முலா எங்க இருந்து நமக்கு வந்திருந்ததுங்க? Yes, 2 into del F plus FM இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா by using Carson's rule. ஞாபகம் இருக்கா? சோ Carson's rule படி நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா bandwidth it is equal to 2 into del F plus FM. சரிங்களா, ஓகேவா? சோ நமக்கு ஆன்சர் என்ன பண்ணிடலாம், क्वेश्चनல அவங்க கேட்டிருக்கிறது narrow band FM கேட்டிருக்காங்க. so the bandwidth will be twice the modulating signal frequency, that is 2 into FM. சரிங்களா, so this will be the answer. Okay, now so next question போயிரலாமா? Yes, so the second question பாத்தீங்க அப்படின்னா Johnson's noises. Okay, so அவங்க நாய்ஸ்ல क्वेश्चन நமக்கு வந்திருக்கு. சரியா, சோ ஜெனரலா எப்பவுமேங்க நமக்கு நாய்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்துகிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும். சரியா, சோ ஈஸி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த நாய்ஸ்ல நிறைய क्वेश्चंस பார்த்திருப்பீங்க இல்லையா, நாய்ஸ் ஃபிகர்னா என்ன, நாய்ஸ் டெம்பரேச்சர்னா என்ன, இது எல்லாமே நிறைய நம்ம பார்த்திருப்போம். சரியா, ஓகேனா, சோ இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா Johnson's noise is, சரியா, அது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான், always white noise. Okay, so white noise for all practical purpose and never white noise, it depends on the temperature. சரிங்களா, ஓகேவா? சோ எல்லா ஆப்ஷன்ஸ்மே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. எஸ், சோ ஜெனரலா ஜான்சன்ஸ் நாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒயிட் நாய்ஸ். சரியா, ஒயிட் நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the noise. ஓகே, இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம நாய்ஸ் உடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஓகே, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டில எனக்கு ஆல் frequency components in equal proportionல இருந்தது அப்படின்னா that is called as white noise. சரியா, சோ white noise உடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சரியா, சோ white noise உடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி it will be having, that is the frequency components will be having equal proportion. சரிங்களா, that is called as white noise and example of white noise will be thermal or Johnson's noise. சரிங்களா, சோ நம்ம ஆப்ஷன்ல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ never white noise அப்படிங்கிறது நமக்கு தப்பான ஆப்ஷன். கரெக்ட்டா, சோ ஆல்வேஸ் ஒயிட் நாய்ஸ் னு சொல்றதை விட ஒயிட் நாய்ஸ் ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். புரியுதுங்களா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? சோ ஜான்சன்ஸ் நாய்ஸ் இஸ் a white noise for all practical purposes. ஓகேங்களா, சோ this will be the right answer. சரியா, சோ இதுல இன்னொரு क्वेश्चन குறிய ஆன்சரும் இருக்கு, அதாவது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் ஒயிட் நாய்ஸ். சரியா, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் ஒயிட் நாய்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் frequency components in equal proportion. சரிங்களா, சோ proportion. ஓகேவா, சோ that is called as white noise. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறலாம். சோ இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து ஒரு 4 மார்க் क्वेश्चनக்கு ஏத்த மாதிரியான क्वेश्चन. சரியா, இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போற क्वेश्चनல இருந்து ஒரு 2 or 3 क्वेश्चंसக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். Okay, so a signal m of t, that is the original signal m of t equal to
2 into cos 400 pi t plus 6 into cos 640 pi t. Okay, and it is sampled with a sampling frequency of 500 Hz. Okay, so if the sampled signal is passed through a low pass filter with cutoff frequency of 400 Hz, next what are the components will appear at the output? சரியா? சோ இதே மாதிரி क्वेश्चन ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நமக்கு ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்லாம் பண்றோம் இல்லையா? இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லயே ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சரியா? சோ எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கேரியர் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருப்பாங்க அண்ட் தென் மாடுலேட்டிங் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சியும் கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ மாடுலேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி क्वेश्चंस வந்திருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? FC plus FM பண்ணுவோம். அதே மாதிரி FC minus FM பண்ணுவோம். சரிங்களா? சோ தட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நமக்கு ஃபைனல் ரிசல்டன்ட் சிக்னல்ல எதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? புரியுதா? ஓகே நவ சோ இந்த क्वेश्चनல என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா the signal m of t equal to 2 into cos 400 pi t plus 6 into cos 640 pi t. சோ நமக்கு இதுல இருந்து frequency கண்டுபிடிக்கணும். sampling frequency கொடுத்துட்டாங்க. சாம்பிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த சிக்னலை ஒரு லோ பாஸ் ஃபில்டர் வழியா அனுப்புறோம். சரியா? அதுலயும் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர். சரிங்களா? சோ இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா with the cutoff frequency 400 Hz and what are the components will appear at the output அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ m of t that is நமக்கு given data இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா m of t equal to 2 into cos 400 pi t plus 6 into cos 640 pi t ன்னு இருக்கு இல்லையா? சோ 2 into cos omega 1t plus 6 cos omega 2t அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ omega 1 equal to 400 pi and omega 2 equal to 640 pi. சரியா? சோ omega அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 2 pi f ன்னு சொல்லிடலாமா? சோ 2 pi f1 which is equal to 2 into pi into 200 and 2 pi f2 which is equal to 2 into pi into இந்த f2 க்கு பதிலா என்ன பண்ணிடலாம்? 320 ன்னு போட்டுறலாம். சரியா? சோ from this சரியா நம்ம என்ன சொல்லிடலாம்? f1 அதாவது first frequency. சரியா? so f1 which is equal to 200 Hz and f2 which is equal to 320 Hz அப்படினு சொல்லிடலாம். சரியா? and the sampling frequency நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? so fs equal to 500 Hz நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? இப்போ இந்த sampling frequency-ய வச்சு இந்த சிக்னல்ஸ் சரியா that is m of t ல தான இந்த ரெண்டு frequency present ஆயிருக்கு. இந்த m of t-ய நான் சாம்பிள் பண்றேன். சாம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா sampled சிக்னலை நான் ஒரு ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் வழியா அனுப்புறேன். ஓகேவா? அப்போ எனக்கு லோ பாஸ் ஃபில்டருக்கு வெளியில என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும். சரிங்களா? சோ இத வந்து நான் இப்ப சொல்லும் போதே நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. மேம் எப்படி இருந்தாலும் நமக்கு லோ பாஸ் ஃபில்டருடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் தான் மேம் பிரசன்ட் ஆயிருக்கும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எதுவுமே பிரசன்ட் ஆயிருக்காது. இத நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரிங் சாம்பிளிங். சரியா? சோ சாம்பிள் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் ஜெனரலா வரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் போடுறேன். சரியா? சோ this is the spectrum. Okay. Kana before that are you all clear? Yes? Are you all clear? நான் சொன்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரியுதா உங்க எல்லாருக்கும்? Yes, I think clear. Okay now. So let me continue. Okay. So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் பண்ணும்போது நமக்கு என்னென்ன frequencies இருக்கணும்னு தெரியணும் இல்லையா? So let us assume that so this is the spectrum of message signal. ஓகேவா? and then சாம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த sampling frequency இருக்கு இல்லையா? fs ன்னு சொல்லுவோமா? இத நம்ம -fs அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So இந்த fs க்கு இந்த சைடு சரிங்களா? சோ fs plus f1 அதே மாதிரி fs minus f1. ஓகே? இந்த சைடு பாத்தீங்க அப்படினா fs இங்க -fs ஆயிடுச்சா? சோ -fs plus f1 and then -fs minus f1. சரிங்களா? சோ இந்த மாதிரி frequencies தான் எனக்கு இங்க present ஆயிருக்கும். சரியா? சோ don't get confused. நான் ரொம்ப கிளியராவே சொல்லிடுறேன். இந்த இத வச்சே சொல்லிடுறேன். சரியா? சோ after sampling the frequencies which is present at the output that is sampled signal ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா f1 f2 okay and fs plus or minus f1 fs plus or minus f2 and
2fs plus or minus f1, 2fs plus or minus f2 and up to continue ஆயிட்டே போகும். சரியா? so 3fs plus or minus f1 இந்த மாதிரி நமக்கு continue ஆயிட்டே போகும். சரிங்களா? ஓகேவா? so these are the frequencies which will be present at the output of the sampler, that is sampled outputல நமக்கு இந்த frequencies எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த சாம்பிள் பண்ண சிக்னலை தான் I'm going to give it to a ideal low pass filter with cutoff frequency of 400 Hz. கரெக்ட்டா? சோ 400 Hz cutoff frequency இருக்கக்கூடிய ஒரு low pass filter வழியா நான் அனுப்புறேன். சரியா? இப்போ எனக்கு low pass filterக்கு அவுட்புட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதான் क्वेश्चन நமக்கு. சரியா? சோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரலாமா? சோ f1 வந்து எனக்கு 200 Hz ன்னு தெரியும், f2 எனக்கு 320 Hz ன்னு தெரியும், fs that is the sampling frequency which is equal to 500 Hz ன்னு தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், f1 பிரசன்ட் ஆயிருக்கும், f2 பிரசன்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா, fs plus f1 ஏனா நமக்கு fs plus or minus f1 அதே மாதிரி fs plus or minus f2. ஓகேவா? சோ fs plus f1 which is equal to fs ங்கிறது 500 சரியா, plus f1 அப்படிங்கிறது 200 கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு 700 Hz கிடைக்கும். அடுத்து fs minus f1 அப்படினு சொல்லி சொன்னோம்னா 500 minus 200 which is equal to 300 Hz and fs plus f2 which is equal to 500 plus 320 which is equal to 820 Hz. Okay, and fs minus f2 which is equal to 500 minus 320 which is equal to 180 Hz. சரியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்ணா சொல்லிடலாம், இதுதான் நமக்கு சாம்பிள்டு சிக்னல். மேம் இதுக்கு அடுத்து கண்டுபிடிக்க கூடாதா? தாராளமா கண்டுபிடிங்க. சரியா? சோ 2fs ஓகே plus f1 போடுங்க, அதே மாதிரி 2fs minus f1 போடுங்க. ஓகே, நீங்க தாராளமா கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆனா அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நமக்கு கட் ஆஃப் frequency fc equal to 400 Hz தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுவும் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் தான் கொடுத்திருப்பாங்க. ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் அப்படினா இந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி ஷார்ப்பா இருக்கும். சரியா? ஓகேவா? அதான் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர். சரியா? இதே பிராக்டிகல் வெச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? ஓகேவா? ஓகே now so இப்போ இந்த frequencies வந்து நம்ம ஒரு low pass filter வழியா அனுப்ப போறோம் which is having the cutoff frequency of 400 Hz. சரியா? இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா I know that எனக்கு cutoff frequenciesக்கு உள்ள இருக்கக்கூடிய frequency மட்டும் தான் கண்டிப்பா low pass filter உடைய அவுட்புட்ல இருக்கும். cutoff frequencyக்கு வெளியில இருக்கக்கூடிய frequencies கண்டிப்பா எனக்கு low pass filter allow பண்ணாது. கரெக்ட்டா? லோ பாஸ் ஃபில்டர்னா அதுதானே? எஸ். சோ இப்போ என்ன பண்ணிடலாம், சோ செக் பண்ணீங்க அப்படினா 200 அப்படிங்கிறது 400 குள்ள தான் இருக்கு. அடுத்து 320 ஏனா f1 பிரசன்ட் ஆயிருக்கும், f2 பிரசன்ட் ஆயிருக்கும் சொல்லிருக்கோம் இல்லையா? சோ 200 320 and then இதுல செக் பண்ணீங்க அப்படினா 700 கண்டிப்பா வராது. சரியா? அடுத்து 820 கண்டிப்பா வராது. சரியா? அப்ப எதெல்லாம் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும், 300 Hz வரும் and then 180 Hz வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சரியா? ஜெனரலா நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய क्वेश्चन இது. ஓகே, சோ இது எப்படி கேட்பாங்க அப்படினு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்லயும் இதே மாதிரி क्वेश्चंस வரும். சரியா? இப்போ நான் சாம்பிளிங் வச்சு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்ல கேரியர்ஸ் frequency கொடுத்துருவாங்க, மாடுலேட்டிங் சிக்னலுடைய frequency கொடுத்துருவாங்க, எனக்கு மாடுலேட் பண்ண சிக்னல், சரியா? மாடுலேட் பண்ண சிக்னல் இருக்கு இல்லையா? அதனுடைய அவுட்புட்ல எந்த frequencies எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே now so since the cutoff frequency of low pass filter is 400 Hz, okay, so at the output f1 f2 and fs minus f1 fs minus f2 will be present. சரியா? so this will be the answer. சரிங்களா? எப்படி क्वेश्चन கேட்பாங்க தெரியுமா? எதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படினும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ பிரசன்ட் ஆயிருக்கதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படினா பிரசன்ட் ஆகாத ஆப்ஷனை ஈஸியா நம்ம எடுத்துறலாம். சரிங்களா? புரியுதா? ஓகே now so next question போயிடுவோம். okay, so the next question என்னன்னு பாத்தீங்கன்னா PAM signal. so PAM அப்படிங்கிறது pulse amplitude modulation. சரியா? so PAM பாத்தீங்க அப்படினா நமக்கு amplitude modulationலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? amplitude modulation, frequency modulation, phase modulationலாம் பார்த்தோம் இல்லையா? அதுல எல்லாம் carrier signal நமக்கு இப்படி analog in nature-ஆ இருக்கும். சரிங்களா? இதுவே இந்த pulse amplitude modulation இல்ல pulse width modulation, pulse position modulation இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா carrier உங்களுக்கு train of impulses இல்லனா வந்து train of rectangular pulses அந்த மாதிரி இருக்கும். சரியா? so pulse தான் நமக்கு carrier signal-ஆ யூஸ் பண்ணுவோம் in case of pulse amplitude or pulse position or pulse width modulation. ஓகேங்களா? carrier-ஐ மாத்துறீங்க அவ்வளவுதான். okay now so இப்போ என்ன பண்றோம் அப்படினா PAM signal can be demodulated by using a so இந்த question நிறைய question papersல கேக்குறாங்க. சரியா? so option என்னன்னு பாத்தீங்கன்னா low pass filter alone. okay, next one skimmy trigger followed by low pass filter. okay, அடுத்து differentiator followed by low pass filter. okay, and then clipper circuit followed by a low pass filter. சரியா? நான் கேக்குற question என்னதுங்க? PAM signal can be demodulated by using.
சரிங்களா? ஓகேவா? சோ கிளிப்பர் சர்க்யூட் ஃபாலோட் பை a low pass filter, இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். சரியா? சோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்ம demodulation of PAM signal. So this is received PAM, okay, and this is my holding circuit, okay, and this is my low pass filter. சரியா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா low pass filter alone, that is A option. ஓகேவா? சோ ஒரு சில புக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ பாஸ் ஃபில்டருக்கு அடுத்தது ஓகே ஒரு டெசிஷன் மேக்கிங் சர்க்யூட் மாதிரி போட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஷேப்பிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் தட் ஆப்ஷன்ஸ். சரியா? சோ திஸ் இஸ் தி டிமோடுலேஷன் ஆஃப் PAM சிக்னல். ஓகே, சோ நவ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, do you have any doubt? Are you all clear with the concepts? Yes? Okay, now so let me continue. Okay, so the fifth question will be the spectral range of a band pass signal. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? The spectral range of a band pass signal extends from 10 megahertz to 10.4 megahertz. Okay, so what is the minimum sampling frequency required for reconstruction? ஓகே, சோ என்ன கொடுத்துட்டாங்கங்க? நமக்கு ஒரு பேண்ட் பாஸ் சிக்னல் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பேண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பா அங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா நீங்க பேண்ட்விட்த் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சரியா? சோ இது வந்து லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சியா, இது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியா, பேண்ட் பாஸ்ன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்குமா நமக்கு? சோ இந்த இடத்துல 10.4 இருக்கு, இங்க எனக்கு 10 இருக்கு. சரியா? so the spectral range of a band pass signal extends from 10 megahertz to 10.4 megahertz. Then what is the minimum sampling frequency required for reconstruction? Okay, அவங்க என்ன கேக்குறாங்க? minimum sampling frequency, that is fs minimum கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பார்த்தோனே எல்லாரும் கண்ண மூட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம்? fs, that is sampling frequency. அப்ப வந்து அவங்க nyquist sampling தான் கேக்குறாங்க. fs equal to 2 into fm. இதுல ஏதோ ஒண்ணு நம்ம fm னு எடுத்து சால்வ் பண்ணுவோம். அதான பண்ணுவோம். ஆனா இவங்க பேண்ட் பாஸ் சிக்னல் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஸ்பெக்ட்ரல் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பேண்ட்விட்த் கண்டுபிடிக்கணும். அப்ப ஹையஸ்ட் பாசிட்டிவ் frequency minus lowest positive frequency. So 10.4 minus 10, which is equal to 0.4, will be the range. சரிங்களா? so sampling frequency fs minimum, which is equal to 2 into எனக்கு தெரியும் sampling frequency அப்படின்னு சொல்லிட்டாவே that is nyquist sampling தான் நான் கண்டுபிடிக்கணும். fs equal to 2 into fm தான் கண்டுபிடிக்கணும். fmங்கிற இடத்துல இது band pass ன்னு இருக்கிறதுனால நான் இங்க 2 into bandwidth அப்படின்னு சொல்லி போடுறேன். சரியா? so 2 into 0.4, which is equal to 0.8 megahertz. சரிங்களா? so the option will be D, that is 0.8 megahertz. ஓகேனா? சோ இது இப்ப கிளியர் நினைக்கிறேன். ஓகே, சோ இதுவே இந்த இடத்துல சரியா? so the spectral range இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கிறதுக்கு பதிலா a signal is having the frequency, that is modulating signal frequency fm equal to, சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 10 megahertz அப்படி கொடுத்திருக்காங்கன்னா நீங்க டைரக்டா இந்த மெசேஜ் சிக்னலோட frequency எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க அவங்க பேண்ட் பாஸ்ன்னு கொடுத்ததுனால தான் you have to take it as range. அதனால தான் நீங்க bandwidth கண்டுபிடிச்சு நமக்கு ஃபார்முலால fs equal to 2 into bandwidth அப்படினு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, now so next question போயிடலாமா? எஸ், விஜய் குமார் புரியுதுன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, thank you. Okay, now so the next question பாத்தீங்க அப்படின்னா the main advantage of TDM over FDM. இந்த question நிறைய PSUsல கேட்டிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்னா எல்லாருமே வந்து TDM இல்ல FDM அப்படின்னா நமக்கு தெரியும், இதனுடைய பேசிக் மீனிங் தெரியும், that is time division multiplexing and then இது frequency division multiplexing. கரெக்ட்டா? சோ இதுல வந்து டைம் பேசிஸ்ல, that is டைம் ஸ்லாட்ஸா பிரிச்சு நம்ம யூசர்ஸ்க்கு கொடுப்போம், இங்க நம்ம frequency-ய பிரிச்சு கொடுப்போம். கரெக்ட்டா? சோ அததான் TDM FDM அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? so the main advantage of TDM over FDM is that, இந்த மாதிரி கொடுத்தாதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா? சோ ஆப்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா needs less power, needs less bandwidth, needs simple circuit, okay, and gives better signal to noise ratio. சரியா? சோ இத பார்த்தோனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். எடுத்தோனே என்ன தெரியுமா எழுதுவோம்? gives better signal to noise ratio தான் எல்லாரும் எழுதுவோம். சரியா? so the main advantage of TDM over FDM,
சரியா? என்ன ரீசன்னால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்க்கு போறோம் அப்படிங்கறத சொல்லிடலாம். சரியா? so when the number of messages to be transmitted increases, அதாவது n increase ஆகும்போது, okay, when the number of messages to be transmitted increases, then in the FDM technique, that is frequency division multiplexing இருக்கு இல்லையா, அதுல நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சரி, என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the number of subcarriers will be increased. Okay, so because of this problem நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, FDM ல additional circuitry will be needed for transmission and reception. சரியா? so இந்த நம்ம எங்க eliminate பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in case of TDM ல we can eliminate. ஓகேவா? so when compared to FDM and TDM, the main advantage of TDM over FDM will be it needs simple circuit when you are going to increase the number of messages, that is En. ஓகேவா? சோ இதே மாதிரி என்ன இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு FDMல சப்காரியருடைய நம்பர்ஸும் அதிகமாகிறதுனால எனக்கு இட் நீட்ஸ் அடிஷனல் சர்க்யூட்ரி. சரிங்களா? சோ இது எல்லாமே நீங்க சொல்லலாம். ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்டேஜ். சரியா? சோ TDM needs simple circuit when you are going to increase the number of messages when compared to FDM. சரிங்களா? புரியுதா? ஓகே, சோ this will be the answer. ஓகேனா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சரியா? so adaptive delta modulation, இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? delta modulation, that is base band transmission க்கு வந்தாச்சு. சரியா? so adaptive delta modulation differs from delta modulation in that it has a variable. அதாவது first நம்ம delta modulation தான் படிப்போம். சரியா? இன்னும் சொல்ல போகணும்னா first PCM பாப்போம், அடுத்து DPCM படிப்போம். கரெக்ட்டா? அடுத்து தான் நம்ம delta modulation போவோம். ஏனா delta modulation சொல்லிட்டாவே அங்க del equal to fixed இல்லையா? so del equal to நமக்கு வந்து 1 அப்படினு சொல்லி நம்ம fix பண்ணிடுவோம். சரிங்களா? 1 ஏதாவது ஸ்டெப் சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போகணும்னா இங்க n equal to 1 கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம டெல்டா மாடுலேஷன்ல n equal to 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்தது நமக்கு வர்றது தான் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், ADM. சரியா? so adaptive delta modulation differs from delta modulation in that adaptive delta modulation has a variable, okay, sampling rate இல்ல step size இல்ல output bit rate or signal to noise ratio. இத பார்த்தனே கடகடன் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு பேரே adaptive delta modulation. சரியா? அப்போ கண்டிப்பா step size தான் எனக்கு variable அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இதுக்காக மேம் நம்ம ஸ்டெப் சைஸ வேரியபிள் ஸ்டெப் சைஸா கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெல்டா மாடுலேஷன்ல ரெண்டு எரர் வரும். கரெக்ட்டா? ஒன்னு ஸ்லோப் ஓவர்லோட் எரர், ஓகே, இன்னொன்னு கிரானுலர் நாய்ஸ் எரர். ஓகே, சோ ஸ்லோப் ஓவர்லோட் எரர் எப்ப நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சிக்னலுடைய ஸ்லோப் நம்ம குவான்டைஸ் பண்ணோம் இல்லீங்களா, அந்த சிக்னலுடைய ஸ்லோப்பை விட கம்மியா இருக்கும்போது தான் நமக்கு ஸ்லோப் ஓவர்லோட் எரர் வரும். சரியா? சோ the slope overload problem நம்ம டெல்டா மாடுலேஷன்ல எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் சைஸ் ஆஃப் த குவான்டைஸ்ட் சிக்னலை அதிகம் பண்றது மூலமா நான் என்ன பண்ணிடலாம்? ஸ்லோப் ஓவர்லோட் ப்ராப்ளம் நான் ஓவர் கம் பண்ணலாம். சரியா? சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்? ஸ்டெப் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறேன். சரியா? சோ ஃபிக்ஸ்ட் ஸ்டெப் சைஸா இருந்தது அப்படின்னா என்னால ஸ்லோப் ஓவர்லோட் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண முடியாது. அதனால தான் நான் எங்க போறேன்? வேரியபிள் ஸ்டெப் சைஸ் போறேன். தட் இஸ் கால்ட் as adaptive delta modulation. சரிங்களா? புரியுதா? ஓகேனா? சோ இதுக்கு ஆன்சர் என்னது? நமக்கு ஸ்டெப் சைஸ். ஓகேனா? சோ லாஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகே, சோ the bandwidth of PCM system having two quantization levels is, okay, so B. சரியா? ஒண்ணும் இல்ல, the bandwidth of PCM system having two quantization level, அதாவது L equal to 2. சரிங்களா? bandwidth நமக்கு B. Okay, so if the quantization level is increased to 8, then the bandwidth is, ஞாபகம் இருக்கா? இந்த bandwidthல क्वेश्चन கேட்பாங்க. இன்னொன்னு signal to noise ratioல எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்குன்னு क्वेश्चन கேட்பாங்க. சரியா? சோ signal to noise ratio ன்னு சொல்றதை விட நம்ம PCMல பாக்கும்போது signal to quantization noise ratio, so SQNR அப்படிங்கிற கேஸ் நம்ம பாப்போம். சரியா? ஓகேவா? ஓகே, now so ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா B, 2B, 3B, 4B. சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? the bandwidth of the PCM system is B when we are using two quantization levels. சரியா? and you are going to increase the quantization level as 8, then the bandwidth என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ எனக்கு தெரியும் இல்லையா, PCMல வந்து bandwidth குரிய ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா நமக்கு ஜெனரலா மினிமம் bandwidth ன்னு சொன்னீங்க அப்படினா RB/2 ன்னு சொல்லுவோம். ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா bandwidth equal to N into Fs அப்படினு சொல்லலாம்.
that is n into fs na ஒண்ணும் இல்ல, it is equal to rb. okay, so maximum bandwidth or general bandwidth குரிய ஃபார்முலா நமக்கு rb அப்படினு சொல்லி சொல்லுவோம். சரியா, இதுதாங்க நமக்கு bandwidth குரிய ஃபார்முலா. இந்த rb by 2ங்கிறது minimum bandwidth. சரியா, புரியுதா? rb க்கு பதிலா n into fs அப்படினு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா, so from this relationship I can conclude that the bandwidth is directly proportional to the number of bits n. சரியா, so I know the relationship between the number of bits and the quantization levels, right? so L equal to 2 to the power of n அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா I am going to substitute L equal to 2. சரியா, அப்ப எனக்கு n என்ன கிடைக்குது? n equal to 1 ன்னு கிடைக்குது. சரியா, இப்போ bandwidth பாத்தீங்க அப்படின்னா நமக்கு b அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா, so in case I am going to use L equal to 8 ன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப L equal to 8 கொடுத்தீங்க அப்படின்னா 8 which is equal to 2 to the power of 3 வருமா? அதாவது 2 to the power of 3 கொடுத்தாதான் எனக்கு இங்க 8 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப என்னோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? it is equal to 3. ஓகேனா, இப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணிருக்கேன்? என்னுடைய பேண்ட்வித்தும் நம்பர் ஆஃப் பிட்ஸ் n-ம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டேனா? ஓகே, சோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எனக்கு 1 ல இருந்து 3 ஆ மாறும்போது பேண்ட்வித் b ல இருந்து எங்க ஆயிடும்? இந்த 1 வந்து நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான 3 ன்னு கிடைக்குது. அப்ப பேண்ட்வித் b-ங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பேண்ட்வித் ஈக்குவல் டு 3 into b அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா, புரியுதா? சோ நமக்கு ஆப்ஷன் என்னது? பேண்ட்வித் நமக்கு 3 times increase ஆகும் அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா, சோ இதுல இருந்து ரெண்டு क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். if you are going to increase the number of levels then the bandwidth also increased. சரிங்களா, if you are going to increase the number of bits also then the bandwidth also increased. சரிங்களா, சோ PCM பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாவே இந்த பேண்ட்வித்தை சொல்லலாம். சரியா, இன்னும் சொல்லணும்னா நம்ம பல்ஸ் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்லாம் பாக்குறோம் இல்லீங்களா, அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு பேண்ட்வித் ரொம்ப அதிகமா போயிடும். சரிங்களா, அதுதான் வந்து மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ சம் 8 क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டுமாரோ செஷன் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ரைடே செஷன். சரியா, சோ ஃப்ரைடே செஷன்ல வந்து நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் யூனிட் 3 உடைய क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஓகேவா? சோ பி ரெடி பை 7 PM. ஓகே, பை பை, தேங்க் யூ.